ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 10 ட்ரிக்கி கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஃப்ரம் யர் ஜாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஓகே, திஸ் இஸ் நாட் அ ட்ரிக்கி கொஷின். யா, ஸ்டில் வி கேன் சால்வ் திஸ் ஒன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 2016 டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தே ஹவ் given a cobalt with 4 amine complex வந்து கொடுத்துருக்காங்க. And then you have a chlorine and then NO2 group வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா ரெஸ்ட் இந்த நாலுமே என்னது அமீன் NH3 குரூப்ஸ் தான் இருக்கு. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா குளோரின் அண்ட் நைட்ரைட் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கு, குளோரினும் நைட்ரைடும் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ this is going to be your trans geometry. So this is going to be your trans geometry. அப்ப என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம், நெக்ஸ்ட் வந்து சிஸ்ல எழுதலாமா, it can be your nitride or chlorine எழுதலாமா, NH3. So it will have NH3 NH3 NH3. So this is going to be your cis geometry. So வேற எப்படி cis எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் பொசிஷன்ல Cl இல்லாம Cl வந்து can be like this. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் என்ன சொல்லலாம், this is also going to be your this is again going to be your cis geometry. So இங்க வந்து so this is going to be your NH3 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 NH3. ஸோ இந்த மாதிரி எழுதலாமா. ஸோ வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் வந்து குளோரின் அண்ட் நைட்ரோ குரூப்பை வந்து ஈக்வட்டோரியல்ல டிரான்ஸ்பொசிஷனில் எழுதலாம். திஸ் இஸ் அகெயின் கோயிங் டு பி யுவர் டிரான்ஸ்பொசிஷன். ஓகே, ஸோ டோட்டல் எத்தனை ஐசோமர்ஸ் பாசிபிளாக இருக்குது, இதில் வந்து டோட்டல் 4 ஐசோமர்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 4. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ஸ் வந்து எதர் சிஸ் ஆர் டிரான்ஸ்ல எக்ஸிபிட் ஆகும். டசன்ட் மீன் தட் சிஸ்னா ஒரே ஒரு சிஸ் ஃபார்மில் தான் இருக்கணும்னு கிடையாது. இட் கேன் ஹாவ் மல்டிபிள் சிஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து சிஸ் ஃபார்மில் தான் இருக்குது. குளோரின் அண்ட் நைட்ரோ குரூப் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் சிஸ் ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ யுவர் சிஸ் ஃபார்ம். அண்ட் தென் திஸ் இஸ் யுவர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் அகெயின் இங்கேயும் என்ன தான் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ 2 சிஸ் அண்ட் 2 டிரான்ஸ்ஃபார்மில் இருக்குது. ஓகே, 2 சிஸ் அண்ட் 2 டிரான்ஸ்ஃபார்மில் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து எத்தனை ஐசோமர்ஸ் பாசிபிள், 4 ஐசோமர்ஸ் வந்து பாசிபிள். ஸோ ஆப்ஷன் 4 is the answer. 4 is the correct answer. Okay, next question. This is again from JAM 2016. So IIT JAM 2016 வந்து பார்த்தீங்கன்னா they almost asked inorganic chemistry வந்து they asked for 35 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டு வச்சிருந்தாங்க. inorganic chemistry வந்து 35 மார்க்ஸ்க்கு கேட்டு வச்சிருந்தாங்க. இட் இஸ் தி ஹையஸ்ட் இருக்கிற ஜாம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 தான் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஹையஸ்ட் வெயிட்டேஜும் அதில் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் தே ஹாவ் லாட் ஆஃப் ட்ரிக்கி கொஷின்ஸும் வந்து இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் யூ கேன் ப்ராக்டிஸ் 2016 அண்ட் 2017. ஸோ 2016 அண்ட் 2017 வந்து நிறைய குட் கொஷின்ஸ் இருக்குது. அதில் ஃபியூ கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன் சச் கொஷின் தான் வந்து கொஷின் நம்பர் 23. என்ன கேட்டிருக்காங்கன்னா the correct bond angle of BF3 NH3 NF3 and PH3. Okay, so BF3 structure என்ன, so BF3 will be your trigonal planar structure. so boronல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, boron will have 1s2 2s2 2p1 தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா this can only have a trigonal planar structure. ஓகே, ஸோ போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி 1s2 வந்து கம்ப்ளீட்லி ஷீல்டடாக இருக்கும். ஸோ 2s2 2p2. ஸோ போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3. ஸோ போரான் வந்து எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணும், 3 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ட்ரைகோனல் பிளேனர் ஸ்ட்ரக்சர். ஸோ ட்ரைகோனல் பிளேனர் ஸ்ட்ரக்சரில் என்னென்னா எஃப் அண்ட் எஃப் ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவில் வந்து பாண்ட் ஆங்கிள் வில் பி 120 டிகிரி. ஸோ ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவில் பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும், இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி 120 டிகிரியாக இருக்கும். Then we have NH3 and then we have nitrogen and phosphorus group. Okay, இப்போ nitrogen and phosphorus group பாருங்க, நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன 5. ஓகே, ஃபாஸ்பரஸும் வந்து நைட்ரஜன் ஃபேமிலி தான். ஸோ இட் வில் ஆல்சோ ஹேவ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அந்த நீங்கள் என்ன இருக்குது, சரௌண்டட் பை 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ நைட்ரஜன் இஸ் சரௌண்டட் பை 3 ஆட்டம்ஸ், 3 ஹைட்ரஜன் குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் அப்போ என்ன ஆகும், 1 2 3 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு. 2 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்,
ஒன் லோன் பேரா வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. ஓகே, ஸோ டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரியில் ஆங்கிள் பிட்வீன் பாண்ட்ஸ் ஆட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 109 டிகிரி இருக்கும். சம்வேர் அரௌண்ட் 109 டிகிரி இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சே சொல்லிடலாம் BF3 will have highest bond angle compared to your rest of the three groups. So BF3 வந்து எதில் இருக்கு பாருங்க. So A or C can be the answer. B and D ல வந்து கிடையாது. ஏன்னா bond angle of BF3 is more compared to other groups. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்பரஸ்ல வந்து பாண்ட் ஆங்கிள் ஜாஸ்தியாக இருக்குமா இல்லை நைட்ரஜனில் ஜாஸ்தியாக இருக்குமான்னு பார்க்கணும். ஸோ வில் ட்ரை டு சால்வ் எவ்ரி திங். நெக்ஸ்ட் வந்து என்ன குரூப் இருக்குன்னா NF3 குரூப் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம வந்து 3 எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் குரூப்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகும்னா தெர் வில் பி லாட் ஆஃப் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். ஸோ எலக்ட்ரான் ரிப்பல்ஷனோட ஆர்டர் என்ன? எலக்ட்ரான் ரிப்பல்ஷனோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா lone pair will repel more. Electron lone pair and lone pair will repel more. Then comes your lone pair and atoms. Then atoms ரெண்டு electronegative atom. So electron repulsion between lone pair and lone pair தான் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து lone pair and lone pair இல்லை, rather lone pair and electronegative atom இருக்கு. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகும்? பாண்ட் ஆங்கிள் வந்து this will be more. அப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆகுமா? ஸோ இந்த ஃப்ளூரின் வந்து ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் திஸ் ஃப்ளூரினுக்கு வந்து வரும். ஸோ பாண்ட் ஆங்கிள் வந்து டிப்பிக்கலாக டெட்ராஹெட்ரலில் 109 டிகிரி இருக்கிறது இங்கே வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகிட்டு இட் வில் பி சம்வேர் இன் தி ரேஞ்ச் 93 to 95 டிகிரிக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கே வந்து லோன் பேர் அண்ட் ஆட்டம் வந்து எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால பாண்ட் ஆங்கிள் இஸ் கோயிங் டு ரெடியூஸ். ஓகேவா? தென் கம்ஸ் யுவர் phosphorus group. phosphorusல வந்து என்ன இருக்கு? we have 3 hydrogen atoms and then phosphorus மேல will have one lone pair. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா phosphorus வந்து பிகர் இன் சைஸ். நைட்ரஜன் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்பரஸ் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து பிகர் இன் சைஸாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இங்கே வந்து எலக்ட்ரான் க்ளவுட் என்னவா இருக்கும்? இன்னும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ டவுன் தி குரூப் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்? ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா இந்த லோன் பேர் வந்து வில் டென் டு ஆக்கிபை அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான்லேருந்து இந்த லோன் பேர் வந்து எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ திஸ் வில் புஷ் தி ஹைட்ரஜன் ஆட்டம் ஈவன் க்ளோசர் டு டுகெதர். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா திஸ் வில் ஷிஃப்ட் ஆல் தி ஹைட்ரஜன்ஸ் லைக் திஸ். எல்லா ஹைட்ரஜனுமே வந்து ரொம்ப கிட்டுக்க வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இட் வில் பி லைக் திஸ். அண்ட் ஹைட்ரஜன் வந்து என்னது? இட்ஸ் நாட் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்னு இல்லைல்ல. ஸோ அதனால வந்து திஸ் வில் ஹாவ் நோ ப்ராப்ளம் டு கெட் திஸ் ஜியோமெட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி சம்வேர் அரௌண்ட் 89 to 90 டிகிரியில் வந்து இருக்கும். ஸோ பிக்கர் ஆட்டம்ஸாக இருந்தால் அட்டாமிக் ரேடியஸ் பிக்கராக இருந்தால் பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ், பாண்ட் ஆங்கிள் டிக்ரீசஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா எதில் கம்மியாக இருக்குது? நம்ம ஃபாஸ்பரஸில் வந்து பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. This is from JAM 2016. நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா the ions that exhibit only charge transfer bands in absorption spectra, UV visible absorption spectraல எது வந்து only charge transfer bonds வந்து exhibit ஆகும்னு கேட்டிருக்காங்க. எப்போ வந்து only charge transfer இருக்குன்னா d ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு சால்வ். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து குரோமியம் ஆக்சிலேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் எக்ஸிஸ்ட் இன் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ தட் இஸ் மீன் இதில் வந்து என்ன இருக்கும்? கான்ஃபிகரேஷன். ஸோ குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஆர்கான் 4s2 3d 4r. ஸோ 3+ல இருக்கும்போது திஸ் வில் ஹாவ் 3d 3ல வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது? டி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான் இருந்தால் this can show dd transition plus உங்கள் வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து என்ன ஆகும்? எக்ஸிபிட் ஆகும். இதில் வந்து dd டிரான்ஸ்மிஷன்
டிரான்சிஷன் அண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எக்ஸிபிட் ஆகும். இங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒன்லி சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ cannot be the answer. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பி. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி யுவர் எம்எஸ்கியூ கொஷின். ஓகே. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி ஹாவ் யுவர் குரோமேட் அயான். ஸோ குரோமேட் அயான் என்ன? CrO4 2 மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ குரோமியம் மேலே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ன இருக்குது? டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ஆக்சிஜன் கேன் கான்ட்ரிபியூட் 4 எலக்ட்ரான்ஸ் வந்து சாரி 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் தான் என்ன? ஆக்சிஜன் வந்து எப்போவுமே O2 மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? தட் மீன்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜன் தருமா? We have 4 oxygen groups. So 4 into 2 is going to be your 8 electrons. So oxygen வந்து 8 electrons தரப்போகுது. Plus chromium will give some electrons. And then sphere மேல என்ன இருக்கு? We have 2 more electrons. So x plus 2 is going to be your 8 electrons. So x is going to be 6. So oxidation state of chromium என்ன? Chromium will exist in plus 6 oxidation state. So plus 6 oxidation stateல என்ன ஆகும்? It will have 0 d electrons. இதில் வந்து என்ன இருக்காது? No d electrons வந்து இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும்? This will only show charge transfer bands. ஓகே. இதில் வந்து dd transition possible இல்லை. ஏன்னா இதில் வந்து என்ன இல்லை? d orbitals எலக்ட்ரான் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரீனியம். Then we have your rhenium ReO4 மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அகெயின் வந்து ரீனியம் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து என்ன இருக்குது? அகெயின் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ப்ளஸ் 1. ஸோ ரீனியம் வில் எக்ஸிஸ்ட் இன் ப்ளஸ் 7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ரீனியம் வந்து ப்ளஸ் 7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். ஸோ ரீனியம் என்ன ஃபேமிலியில் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்னஸில் வரும். மேக்னஸ், டெக்னீஷியம் அண்ட் ரீனியம். ஸோ மேக்னஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 4s2 3d5. அப்போ இங்கே என்ன இருக்கும்? ரீனியம் வில் ஹாவ் this is 4d, this is 5d. So this is 6s2 5d5 வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து 7 எலக்ட்ரான்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ 7 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்? அகெயின் திஸ் வில் ஹாவ் 0 எலக்ட்ரான்ஸ் வந்து டி ஆர்பிட்டல்ஸில் என்ன இருக்கும்? 0 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ரீனியம் ஆக்சைடும் வில் ஷோ ஒன்லி charge transfer. Rhenium oxide will also show only charge transfer. So option C is the correct answer. Next we have your nickel. So nickel அதே மாதிரி oxidation state find பண்ணிங்கன்னா nickel will have plus 2 oxidation stateல இருக்கும். nickel plus 2 nickelோட electronic configuration என்ன? nickelோட electronic configuration organ 4s2 3d8. ஓகே. nickel plus 2ல இருக்கும்போது என்ன ஆகும்? it will have 3d8 electrons வந்து இருக்கும். 3d orbitals 8 electrons இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்? This will show dd transition plus charge transfer வந்து exhibit ஆகும். questionல only charge transfer கேட்டிருக்காங்க. So option D cannot be the answer. So option B and C is the correct answer. Okay. Next question. Okay, this is from your Slater's rule. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா effective nuclear charge for 3d electrons in vanadium கேட்டிருக்காங்க. So we have a formula here. So Z effective ஓட formula என்னன்னா Z minus S. Okay, Z is nothing but your atomic number. Z is nothing but your atomic number. So S value வந்து எப்படி find out பண்றதுன்னு பார்க்கலாம். So we have so full electronic configuration எழுதணும். இங்கே வெனடியமோட full electronic configuration என்ன? It will have organல வந்து almost 18 இருக்கும். ஸோ இது வந்து full electronic configuration எழுதுகிறேன், organ mention பண்ணாமல். ஸோ it's going to be 1s2 2s2 2p6 3s2 3p6 okay, and then 4s2 3d3. இதுதான் வந்து உங்களோட வெனடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ எஸ் வேல்யூ எப்படி டினோட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் எந்த ஆர்பிட்டல்ஸ்லாம் வந்து இஃப் இஃப் எலக்ட்ரான் வந்து சேம் ஆர்பிட்டலில் இருந்தால் தென் எஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 0.35. ஓகே. ஸோ எலக்ட்ரான் வந்து சேம் ஆர்பிட்டலில் இருந்தால் என்னது? எலக்ட்ரான் இன் சேம் ஆர்பிட்டலில் இருந்தால் this is going to be your n is equal to 0.35ல வந்து இருக்கும். தென் நம்ம வந்து ஆர் எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டல் டவுனில் இருந்தால் or n-1 or n-2ல இருந்தால் this will have s value of 1. okay,
திஸ் இஸ் சம்திங். அண்ட் தென் இங்க என்ன கேட்டிருக்காங்க, 3D எலக்ட்ரான்ஸ். ஸோ 3D ஆர்பிட்டல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3D 3ல எக்ஸிஸ்ட் ஆகுது. திஸ் கேன் பி ரீரிட்டன் as 3D n minus 1. ஸோ இங்க வந்து n வேல்யூ என்னதான் இது, n இஸ் கோயிங் டு பி லெஸ் தென் 1. ஸோ அப்போ இதுல n வேல்யூ என்னது, n இஸ் கோயிங் டு பி 2. ஓகே. ஸோ இது 2ன்றது என்ன, ஸோ இதில் வந்து n ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம வந்து Z எஃபெக்டிவ்ல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜில் கான்ட்ரிபியூட் ஆகுதுன்றது தான் வந்து இந்த இதில் வந்து இது பண்ணுறோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஃபார் electron contribution from or for Z effective. ஓகே, அதுதான் வந்து இது பண்ணுறோம். இப்போ டோட்டல் வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ Z எஃபெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் என்ன, 23 சொல்லியாச்சு, 23. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எஸ் வேல்யூ, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எஸ் வேல்யூ எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், வி ஹாவ் 3D ஆர்பிட்டல்ஸில் வந்து 3 எலக்ட்ரான்ஸ், லைக் 3D ஆர்பிட்டல்ஸில் நம்ம என்ன சொல்லிட்டோம், வி ஹாவ் 2 எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ 2. ஸோ டி ஆர்பிட்டல்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. சேம் ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இன்டூ 0.35 பண்ணணும். ஓகே, ப்ளஸ் என்ன இருக்குது, 4s2 இருக்குது. ஸோ 4s வந்து என்னது, திஸ் இஸ் கோயிங் டு பி n + 1. ஸோ இது எல்லாமே என்னென்னா மோர் தென் n-க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே டீஷீல்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஷீல்டாக இருக்காது, இது எல்லாமே வந்து ஹைலி டீஷீல்டடாக இருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்க்கு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ தென் வி ஹாவ் டு கன்சிடர் ஆல் திஸ். ஸோ இங்கே வந்து என்ன தெரியும் நம்மளுக்கு, n-1 or n-2ல இருந்தால் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 1. ஸோ அப்போ வந்து சிம்பிளாக என்ன பண்ணும், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணும். ஸோ 1s2ல வந்து 2, 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8, 8 + 6 வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி 14. மிஸ் பண்ணுறேன்னா ஏதாச்சும் 1. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 18 இருக்கும். ஓகேவா, ஸோ 18 into 1. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 23 minus, okay, then solve. Let me quickly solve. So 2 into 0.35, 2 into 0.35 is going to be your, okay, I don't need a calculator for this, plus 18. Okay, so apna enna 23 minus 18.7. So 23 minus 18.7 value என்னன்னு பார்த்தீங்கன்னா this is going to be 4.3. So answer வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும்னா 4.2 to 4.4ல இருந்தால் this is going to be your correct answer. So we have gotten the value of 4.3. This is the answer, correct answer. Okay. And this is from JAM 2017. This is a very quick question. Okay. So இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, in the following Latimer diagram, the species that is undergoing disproportionation. ஸோ இதில் எது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு, எது வந்து ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசிக்காக உங்கள் மேக்னஸ் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ MnO4 மைனஸ், திஸ் இஸ் நத்திங் பட் இங்கே வந்து மேக்னஸ் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ யூ கேன் கேல்குலேட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 should be equal to ஆக்சிஜன் மேலே எத்தனை இருக்குது, ஆக்சிஜனோட எலக்ட்ரான்ஸ் O4 இருக்குது. ஸோ O4 will contribute 8 electrons. ஸோ அப்போ Mnோட கான்ஃபிகரேஷன் என்ன, ஸோ Mnோட வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இஸ் கோயிங் டு பி 7. ஸோ Mn வந்து இங்கே வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு reduce 1 electron. So 1 electron வந்து reduce பண்றாங்க. So they are literally going to reduce 1 electron. So this is like +7 +6 +5. This is your +4 +3 +2. And here வந்து இங்கே வந்து Mn வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானாக ரிமூவ் பண்ணும்போது அதோட ரிடக்ஷன் பொட்டென்ஷியலை வந்து இங்கே வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த +0.56 0.27 எல்லாமே வந்து என்னென்னா இட்ஸ் யுவர் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ இதில் வந்து எங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் 0.56லேருந்து 0.27 போகும்போது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் தென் இங்கேருந்து 0.27லேருந்து 0.93 போகும்போது என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அகெயின் 0.93லேருந்து 0.25 போகும்போது என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இங்கே டிக்ரீஸ் ஆயிருக்கு, இங்கேயும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. 0.15லேருந்து மைனஸில் போகும்போது என்ன ஆயிருக்கு, அகெயின் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அகெயின் என்ன ஆகுது, 0.25லேருந்து -1.25 போகும்போது என்ன ஆகுது, வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ MnO4 3 மைனஸில் மட்டும்தான் என்ன ஆகுது,
வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ +6லேருந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் அண்டர் கோயிங் அ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஈக்குவலா வந்து ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இதில் வந்து வேற எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் என்னன்னு கேட்கலாம். ஸோ டோட்டல் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஃப்ரம் MnO4 minus 2, let's say Mn 2 plus. ஸோ Mn 2 plus வரைக்கும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ வாட் இஸ் தி எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. இங்கேருந்து இந்த கன்வர்ஷனுக்கு வந்து +7 to +6க்கு வந்து 1 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கா, ப்ளஸ் இன்டூ என்ன வேல்யூ, எவ்வளோ எலக்ட்ரோட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க, 0.56. ஓகே. ப்ளஸ் ஸோ ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ண மாட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மாடுலஸ் ஆர் மேக்னிடியூடாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இங்கேயும் என்ன ஆகுது, அகெயின் 6 to +5 போகும்போது என்ன ஆகுது, +6 to +5 போகும்போது 1 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ 0.27 லைக்லி. அந்த மாதிரி எழுதணும்னா +1 into 0.93 ப்ளஸ் 1 into 0.15 plus 1 into 0.25. ஓகேவா. ஸோ இதில் வந்து எத்தனை இதுவாக இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் 6 இது வந்து இன்வால்வ் ஆயிருக்கா, 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கா. 1 2 சாரி, இதில் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, 6 +5 சாரி +7லேருந்து +5க்கு போகுது. ஸோ +7 ஆக்சிடேஷன்லேருந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. யா, MnO4 minus 2 Mn +2க்கு போகுது. ஸோ தட் இஸ் +5 ஆக்சிடேஷன் டு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, 5 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா this value will be your electrode potential. ஓகே. ஸோ இந்த மாதிரி பேஸ்டாக கொஷின் கேட்கலாம். ஆர் இந்த லாட்டிமரில் வந்து வேற ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஆன் யோர் bromine oxide பேஸ்டாக கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் தட் இஸ் சம்வேர் 2006 ஆர் சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேவா. ஸோ அங்கே வந்து என்ன கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா, BrO4 minus is going to disproportionate with with 1.82 volt. Okay, this is going to convert to BrO3 minus வந்து convert ஆகும், which is 1.5 volt, and then HbRO is going to convert it to Br2 வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து வேல்யூ வந்து 1.595 இருக்கும். தென் கம்ஸ் யுவர் Br minus. ஸோ Br minus போகும்போது என்ன ஆகும்னா வேல்யூ வில் பி 1.06552. ஓகேவா. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஸ்பீஷீஸ் வில் அண்டர்கோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது, வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, வெல் அண்ட் குட். அண்ட் இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன ஆகுது, வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ HbROல வந்து என்ன ஆகுது, உங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அண்டர் கோயிங் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகே, டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பேசிக்காக உங்கள் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணும்போது உங்களோட எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்ஸ் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி கொஷின் வந்து they have asked previous year questionஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. this is kind of a easy question, but then இந்த கொஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஆர் நீங்கள் வந்து சிம்பிள் ட்ரிக் கூட கிடையாது, காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே புரியும். இங்கே கன்வர்ஷன் நடக்கும்போது திஸ் இஸ் எவ்ரி திங் இஸ் டிக்ரீசிங். இந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும்தான் என்ன ஆகுது, இட் இஸ் இன்க்ரீசிங். லைக்லி இங்கேயும் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. பட் இந்த ஸ்டெப்பில் மட்டும்தான் என்ன இருக்குது, இந்த கன்வர்ஷன் நடக்கும்போது தான் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அண்டர் கோயிங் அ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகே. ஸோ ஃபார் திஸ் B is the correct answer. Yes. Next question வந்து again from JAM 2017 கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் enthalpy of hydration வந்து கேட்டிருக்காங்க for the transition metal ions. ஓகே. ஃபர்ஸ்ட் enthalpy of hydration அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் லெட்ஸ் சே இப்போ வந்து நீங்க கால்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இத வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஹைட்ரேட் பண்ண போறீங்க. ஹைட்ரேட்னா யூ ஆர் கோயிங் டூ ஆட் வாட்டர். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, திஸ் வில் பி கன்வெர்ட்டட் டூ CA3 O CaOH3 வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹைட்ரேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா, எய்தர் எனர்ஜி வந்து என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும் ஆர் இட் வில் பி அப்சார்ப். ஓகே. ஸோ அதுதான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது வந்து என்ன ஆர்டர்ல இருக்குன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் அந்த மாதிரி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா எப்பவுமே வந்து ஒரு ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எதுல வந்து எனர்ஜி ஜாஸ்தி ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்டர் ஆஃப் என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்னென்ன காம்ப்ளெக்ஸ், இங்க என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குன்னு பாருங்க. எல்லாமே வந்து டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் குரோமியம் 2 plus and then Mn 2 plus, magnesium 2 plus, we have cobalt 2 plus and then we have nickel 2 plus. So இதோட electronic configuration என்ன, chromium 2 plus போது என்ன ஆகும், this will exist as a D4 system, Mn 2 plus will be D5 system, cobalt 2 plus is going to be your D7 system and nickel will be your D8 system இருக்கும். ஸோ இதில் வந்து d ஆர்பிட்டல்ஸ்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ இப்போ Z என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் வில் பி டிபெண்ட் ஆன் யர் Z எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து தான் டிபெண்ட் ஆகி இருக்கும். ஸோ என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யர் Z effective or it is inversely proportional to your size. ஸோ நீங்கள் என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷனை வந்து எய்தர் Z எஃபெக்டிவ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆர் சைஸ் வச்சும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், லெஃப்ட் டு ரைட் பீரியட்ல மூவ் ஆகும்போது உங்களோட Z எஃபெக்டிவ் என்ன ஆகும், Z எஃபெக்டிவ் வில் இன்க்ரீஸ். ஸோ Z எஃபெக்டிவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷனா, அப்போ என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட் enthalpy of hydration என்ன ஆகும், enthalpy of hydration will also increase. And we also know that left to right போகும்போது என்ன ஆகும், உங்க சைஸ் வந்து typically decrease ஆகும். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு திஸ் நம்ம என்ன சொல்லலாம், அப்போ என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து நிக்கலுக்கு வந்து வில் பி மோர் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இந்த ஆர்டர்ல இருக்கும்னு சொல்லலாம். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ D4 சிஸ்டம், D4ல வந்து ஸோ D ஆர்பிட்டல்ஸ்ல வந்து we can fill 10 electrons, 5 boxes இருக்கும், 1 2 3 4 5 boxes இருக்கும், 1 2 3 4. This is for your D4 system. D5 system. ஸோ D5 சிஸ்டம்ல என்ன ஆகும்னா, இதுல வந்து ஆர்பிட்டல் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், எப்போவுமே வந்து எந்த ஆர்பிட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர் ஹாஃப் ஃபில்டாக இருக்கோ அது எல்லாமே என்னது, ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ அதோட ஹைட்ரேஷன் வந்து என்ன ஆகும், இதில் வந்து ஹைட்ரேட் பண்ணுறது வில் பி டிஃபிகல்ட். ஓகே. ஸோ Mn2 plus is going to be your least. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இந்த டி எலக்ட்ரான்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலைன்னா யூ வில் சே ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு சொல்வீங்க. பட் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, Mn2 ப்ளஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஹாஃப் ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால அதில் வந்து என்ன ஆகும், அடிஷன் ஆஃப் வாட்டர் வந்து வில் பி டிஃபிகல்ட். ஸோ Mn2 plus will have the least enthalpy of hydration. Okay. Yeah. Okay. Next question. This is from JAM 2018. என்ன கேட்டிருக்காங்கன்னா, the correct order of Dello வந்து கேட்டிருக்காங்க. அதாவது crystal field splitting value கேட்டிருக்காங்க for the given anionic metal complexesக்கு கேட்டிருக்காங்க. இங்க என்னென்ன இருக்கு, we have your cobalt complex, we have rhodium and then iridium. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், cobalt, rhodium and iridium எல்லாமே வந்து சேம் குரூப்ல இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் எல்லாத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரானும் என்னதான், so valence electron is going to be, they'll have 6 valence electron. This is going to be your 3D orbital, 4D, 5D. So பேசிக்காக என்னன்னா, டவுன் தி குரூப் போகும்போது 4D and 5D ஆர்பிட்டல்ஸ் வந்து எப்போவுமே என்னதான் எக்ஸிபிட் பண்ணும், திஸ் வில் ஆல்வேஸ் ஹாவ் அ லோ ஸ்பெல். ஸோ ஓகே, சிஎஃப்எஸ்சி நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்தால், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்தால் என்ன ஆகும்னா பேரிங் அப் வந்து பாசிபிள். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக என்ன ஆகும்,
இருந்தா என்ன ஆகும்? பேரிங் வந்து நடக்கும். ஸோ பேரிங் நடந்தா என்ன ஆகும்? திஸ் வில் எக்ஸிஸ்ட் as a லோ ஸ்பின்ல வந்து எக்ஸிபிட் ஆகும். ஓகே. திஸ் இஸ் கால்ட் லோ ஸ்பின். ஓகே. this is in case of strong field ligand. So weak field ligand இருந்தா no pairing. ஸோ அதனால என்ன ஆகும்? This will exist as a high spin வந்து exist ஆகும். This will have no pairing energy. பட் இப்போ நம்மளுக்கு வந்து 4D or 5D metals வந்து பார்த்தீங்கன்னா 4D and 5D metals are always லோ ஸ்பின்ல தான் இருக்கும். ஏன்னா அதோட சைஸ் வந்து பெருசா இருக்கிறதுனால இட் வில் பி ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் தி லோ ஸ்பின். ஓகே. ஸோ ரோடியம் அண்ட் இரிடியம் irrespective ஆஃப் தி குரூப் இட் இஸ் கோயிங் டு பி as தி லோ ஸ்பின். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா here you have cyanide and iodine. ஸோ இங்கே வந்து ரெண்டு லிகாண்ட் கொடுத்துருக்காங்க, அயோடின் அண்ட் cyanide. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? cyanide is a strong field ligand. ஸோ அப்போ இதனால என்ன ஆகும்? this will exhibit a low spin compared to your iodine. ஸோ அப்போ என்ன ஆகும்? இது low spin exhibit ஆகுதுன்னா crystal field splitting என்ன ஆகும்? CFSC crystal field splitting energy. ஸோ E is for energy. நம்ம வந்து crystal field splitting மட்டும்தான் பார்க்கிறோம். ஸோ CFS crystal field splitting is more for cyanide than your iodine. Likely CFS for your iridium, okay, which is a 5D metal. So iridium is more than more than more than rhodium, okay, which is more than your cobalt. ஓகே. ஸோ சிஎஃப்எஸ்சி வேல்யூ வந்து இந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இப்போ எதில் ஜாஸ்தியாக இருக்கும்? அப்போ இரிடியமில் தான் வந்து என்ன ஆகும்னா சிஎஃப்எஸ்சி வந்து மோராக இருக்கும். அண்ட் தென் இரிடியம் வித் சைனைட் குரூப்ஸ் இருந்தால் தட் வில் ஹாவ் மோர் சிஎஃப்எஸ்சி. ஓகே. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நம்மளுக்கு என்ன தெரியும்? Rhodium. So rhodium will also have a low spin, and then rhodium with cyanide will have a more crystal field splitting. So CFSE is more in the case of cyanide, correct? So then a C dot N, it's a cyanide. So rhodium with cyanide group CN63 minus, okay, will have more crystal field splitting compared to your rhodium I63 minus. Okay. So correct option வந்து பார்த்தீங்கன்னா answer B. Okay. And so yeah. All this question, this is from IIT JAM 2018. இங்க இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் வந்து கார்பன் வந்து 39.9% வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹைட்ரஜன் வந்து 6.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஸ்ட்ரக்சர் என்னது? இட்ஸ் கோயிங் டு கம்ப்ரைஸ் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகே. ஸோ இதோட மாலிகுலர் வெயிட் வந்து 180 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ கார்பன் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆக்சிஜன் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஸோ ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100% மைனஸ் 39.9% ப்ளஸ் 6.7% போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? யூ வில் கெட் தி ஆக்சிஜன் இன் பர்சன்டேஜ். ஸோ திஸ் வில் பி கம் அரவுண்ட் 53.4% வரும். ஸோ ஆக்சிஜன் வில் பி யுவர் 53.4% வந்து ஆக்சிஜன் இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு என்ன தெரியும்? இதோட அட்டாமிக் மாஸ் என்ன? கார்பனோட மாஸ் வந்து 12. ஸோ திஸ் இஸ் யுவர் மாஸ். ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் 12, ஹைட்ரஜன் இஸ் 1, ஆக்சிஜன் இஸ் 16. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to find number of moles. இதில் வந்து எவ்வளோ மோல்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே. ஸோ மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? லெட்ஸ் சே இப்போ வந்து 100%னா 100%ல் 39% வந்து 39.9% வந்து கார்பன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வேறு எப்படி சொல்லலாம்? ஸோ 100 கிராமில் வந்து அப்போ எவ்வளோ இருக்கும்? 39.9 கிராம் வந்து கார்பன் இருக்குமா? ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? அப்போ மாலிகுலர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்கும்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் N ஈக்குவல் டு வெயிட் பை மாலிகுலர் வெயிட்டா? ஓகே. ஸோ வெயிட் என்ன? 39.9 கிராம். 39.9 கிராம் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் என்ன கார்பனுக்கு? இட்ஸ் 12.
ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா திஸ் வில் கம் அரவுண்ட் டு பி 3.325ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் 3.325. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன். ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜனும் பாருங்க, ஹைட்ரஜனும் என்னது? ஸோ வி ஹாவ் 100% ஹைட்ரஜன். ஸோ 100%ல வந்து 6.7% வந்து ஹைட்ரஜனாக இருக்கா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? அப்போது 100 கிராமில் வந்து 6.7 கிராம் வந்து என்னவா இருக்கும்? ஹைட்ரஜனாக வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து மாலிகுலர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்ன? வெயிட் பை மாலிகுலர் வெயிட். வெயிட் என்னது? 6.7. மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1 தான். ஸோ இட் வில் பி 6.7 மோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ திஸ் வில் பி 6.7. லைக்லி வில் கோ ஃபார் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் we have for every 100 gram will have 53.4 gram வந்து என்ன இருக்கும்? ஆக்சிஜன் வந்து இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்குன்னா 53.4 divided by molecular weight of oxygen is 16. ஸோ 16ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா this is going to be 3.337. So this is going to be 3.337. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னே சிம்பிளாக என்ன பண்ணலான்னா இது வந்து ஒரு நியரஸ்ட் நம்பர் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பாருங்கள் 3.3ல வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டூ டிஜிட் வரைக்கும் பாருங்கள். 3.3, 6.7, 3.3. ஸோ 3.3ஆல் இது வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி your 1 to 1. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹோல் நம்பராகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஹோல் நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் வில் டர்ன் அரவுண்ட் டு பி 1 to 1 இதுவாகும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? யூ வில் ஹாவ் 1 கார்பன், 2 ஹைட்ரஜன் அண்ட் 1 ஆக்சிஜன். ஸோ இதோட மாலிகுலர் வெயிட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ கார்பனோட மாலிகுலர் வெயிட் வந்து 12, ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் வந்து 1, we have 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 16. ஸோ இது கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? திஸ் இஸ் கோயிங் டு பி 30. இது வந்து 30 இருக்குது. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ வந்து எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பேசிக்லி எக்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் அதாவது வெயிட் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் வெயிட் மோலார் மாஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் பை your molecular weight formula. This molecular weight or empirical weight formula. Okay, இது வந்து என்னன்னா empirical mass. Empirical mass. Okay, so molar mass in 180. Yeah, molar mass is 180 and empirical mass is 30. So x value is going to be 6. So the number of carbon atoms present in the molecule is 6. I cannot help it. So next question. This is from IIT JAM 2019. இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆர்கானோமெட்டாலிக்ல சால்வ் பண்ணியிருக்கோம். பட் என்ன பண்ணல, நம்ம வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணல. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டினில் வந்து த கரெக்ட் ஆப்ஷன் ஹேவிங் ஒன் காம்ப்ளெக்ஸ் from each of the following pairs which is more reactive towards oxidative addition. ஸோ இந்த பேர் ஒன்ல இருக்க ரெண்டு காம்ப்ளெக்ஸில் விச் இஸ் மோர் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் ஆக்சிடேட்டிவ் அடிஷன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? பேசிக்லி ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கணும்னா என்ன இருக்கணும்? உங்கள் மெட்டல் வந்து மெட்டல் ஷுட் பி எலக்ட்ரான் ரிச். மெட்டல் ஷுட் பி எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும். ஸோ மெட்டல் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? உங்களோட மெட்டலில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கம்மியாக இருக்கணும். மெட்டல் ஷுட் ஹாவ் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து இரிடியம் குளோரைட் வித் ட்ரைஆல்கைல் பாஸ்பீன் குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 3 ட்ரைஆல்கைல் பாஸ்பீன் குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைஆல்கைல் பாஸ்பீன் குரூப்ஸ் ஆர் டிபிக்லி your good donors. Okay, trialkyl phosphines are your good pi donors. Okay, then we have our Cl groups. So Cl groups வந்து பார்த்தீங்கன்னா it can act as a donor as well as acceptor. So Cl ல வந்து பார்த்தீங்கன்னா it has empty orbitals இருக்கிறதுனால this will also act as a donor. Okay, and then we have our carbonyl group. So carbonyl ல வந்து என்ன இருக்கு? Carbonyl are good pi acceptors இருக்கும். Okay, ஸோ இப்போ வந்து பாருங்க ஆப்ஷன் 1 ஃபர்ஸ்ட் பேர்ல வந்து வி ஹாவ் இரிடியம் குளோரின் வித் 3 ட்ரைஆல்கைல் பாஸ்பீன் குரூப்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து 3 ட்ரைஆல்கைல் பாஸ்பீன் குரூப்ஸ் இருக்கு. ஸோ திஸ் வில் ஹாவ் அ மோர் எலக்ட்ரான். திஸ் வில் டொனேட் எலக்ட்ரான் டு தி மெட்டல். ஸோ மெட்டல் வில் பி எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும் கம்பேர்ட் டு யுவர் செகண்ட் ஒன்ல இருந்து என்ன இருக்குன்னா கார்பனைல் குரூப் இருக்கு. கார்பனைல் குரூப்லாம் என்னது? இட்ஸ் அ பை அக்செப்டர். ஸோ அப்போ என்ன ஆகும்? மெட்டல் will lose electrons. மெட்டல் வந்து
எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். ஸோ மெட்டல் வில் பிகம் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆயிரும். ஸோ கம்பேர் டு 1 and 2, பேர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா your first complex is more reactive towards oxidative addition. ஓகேவா? நெக்ஸ்ட் கம் டு செகண்ட் பேர். செகண்ட் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் என்ன இருக்கு, இங்கே வந்து ரெண்டு ஃபாஸ்பைல் குரூப்ஸ் இருக்கு. இங்கே வந்து ஃபினைல் ஃபாஸ்பீன் குரூப்ஸ் வந்து ரெண்டு ஃபினைல் ஃபாஸ்பீன் குரூப்ஸ் இருக்கு. இங்கே வந்து ஒரு ஃபினைல் ஃபாஸ்பீன் குரூப் தான் இருக்கு. அண்ட் தென் வி ஹாவ் ஒன் குளோரின் அண்ட் ஒன் கார்பனல். இங்கே வந்து 3 குளோரின் அண்ட் 3 குளோரின் மட்டும்தான் இருக்கு. ஸோ பேசிக்லி என்ன ஆகுதுன்னா இங்கேயும் வந்து இங்கே வந்து இருக்கிற 4 குரூப்ஸுமே என்னது ஆர் குட் டோனர்ஸ். ஸோ ஃபினைல் ஃபாஸ்பீன் அண்ட் குளோரின் ரெண்டுமே வந்து என்னது குட் டோனர்ஸாக இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் 4 will undergo oxidative addition. So 4 will be more reactive இருக்கும். So option 1 and 4, that is option B is the correct answer. ஓகேவா? ஸோ பேசிக்காக which is good donor and acceptorனு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் oxidative additionோட criteria, metal should be electron rich and low oxidation state மட்டும் we should know it. If we know that, we can solve this question very simply. Okay, very fast. Okay. Next question. This is again from JAM 2019. இங்க இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, the number of vertices in icosahedral closoborane அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து icosahedral closoboraneோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ icosahedralனா என்னன்னா B12H6 2 minus, sorry, H6 இல்ல H12. So this is going to be B12H12 2 minus. So இது வந்து B12H12 2 minus இருக்கலாம், or எப்படி எழுதுவாங்கன்னா Na2B12H12 கூட denote பண்ணலாம். So both are your icosahedral. 2 minus இருந்தா என்னது, it's your closo structure. This is your closoborane. So icosahedral closoborane வந்து B12H12. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எத்தனை போரான் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ எத்தனை போரான் இருக்குது, இங்கே வந்து 12 போரான் இருக்குது, 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை இருக்கும், 12 போரான் அண்ட் ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவை, 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ பேசிக்லி 12 into 2. அப்புறம் என்ன இருக்கு, சார்ஜ் ஸ்பியர் மேலே we have சார்ஜ் ப்ளஸ் 2 வந்து இது இருக்கும். we have -2 அப்படின்னா என்ன, ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ this will be equal to 26. ஸோ டோட்டல் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, டோட்டலாக we have 26 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. தென் comes your number of vertices. ஸோ நம்பர் ஆஃப் vertices வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, it has a formula. என்ன ஃபார்முலானா டோட்டல் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் by 2 minus 1. This is the formula. இப்போ total skeletal electron என்ன 26 ஆ. So 26 by 2 and then minus 1. So 26 by 2 na என்ன, it's going to be your 13. 13 minus 1 is going to be your 12. So the number of vertices in icosahedral is 12. Okay. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ க்ளோசர் ஸ்ட்ரக்சர்னும் போது இட்ஸ் ஓகே, யூ கேன் டைரக்ட்லி சே ஓகே icosahedral is 12 and you can directly say it's 12னு சொல்லிடலாம். பட் when it comes to நீடோ அரக்கனோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்போது இந்த ஃபார்முலாஸ் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, யா, தட்ஸ் இட். So thank you. If you have any other tough questions or if you feel any question is tough, please let me know. I'll solve the questions. Okay. Happy learning. Thank you.